வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் காம்போ தயிர் சாதமும் கத்திரிக்காவும் செய்யலாம். நான் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அதில் திட்டமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நம்ம குக்கர்லலாம் வைக்கும்போது தண்ணி அளந்து ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ சாதம் நல்லா வெந்த பிறகு அதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் ஊற்றிக்கிறேன். காய்ச்சின பால் ஊற்றிட்டு திட்டமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்ல லோ ஃப்ளேம்லே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா குழைய வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது ஆறட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு இந்த சாதம் நல்லா ஆறின பிறகு அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாதம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு க்ரீமியான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் சைட் டிஷ்ஷாக இதுக்கு ஏதோ ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். மாங்காய் ஊறுகாய் இல்லை எலுமிச்சம் ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு மேட்சிங்காக ஒரு கத்திரிக்காய் வதக்கல் செஞ்சிடலாம். இந்த கத்திரிக்காய் வதக்கல் செய்யறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும் போதே இந்த கத்திரிக்காய் பாதி அளவு வெந்துடும். இப்போ இதில் காரத்துக்காக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது கூட பழமாக ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்தோட இந்த கத்திரிக்காய் வதக்கல் வச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் செஞ்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மதிய நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.